ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கறதன் மூலமாக வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்திடணும் அப்படின்ற இன்டென்ஷனோட தொடர்ந்து பல நிறுவனங்களோட வேலை வாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம். வேலை வாய்ப்பு பசி தீர்க்கிறதுக்காக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்த நபர்களாக இருந்தாலும் சரி, ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட கூடிய வேலை வாய்ப்புகள் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஏடிஎஸ் பாஸ் பாலிமர் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தில் அதிகாரப்பூர்வமாக அந்த நிறுவனத்தோட ஹச்ஆர் மூலமாகவே அறிவிக்கப்பட்டிருக்குங்க. இது ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். நீங்கள் வேலைக்காக யாருக்கும் எந்த இடத்துலையுமே ₹1 கூட கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, இந்த கம்பெனியோட ஹச்ஆரே நம்மளோட வரலாறு வேலைவாய்ப்பு சேவை இயக்கம் மூலமாக வேலைவாய்ப்பு தகவல்களை தமிழ்நாட்டோட கடைசி கிராமங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் கொண்டு போய் சேருங்க. அவங்கள ஒரு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து நாங்கள் இன்டர்வியூ பண்ணிவிட்டு இன்டர்வியூவில் அவங்க செலக்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாதுங்க. உங்களை பெர்மனன்ட் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறதுக்கான அறிவிப்பு. நிறைய கம்பெனியில் ட்ரைனி வேகன்சிஸ் அப்படின்றது வருது, ஆனால் பெர்மனன்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். ஒரு பெர்மனன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா நம்ம அதை ப்ராப்பராக பயன்படுத்திக்கிட்டோம். அதுக்கு நமக்கு தேவையானது இது என்ன வேலை, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், என்னென்ன சம்பளம் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, நான் யாரை காண்டாக்ட் பண்ணணும், இன்டர்வியூவை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும் அப்படின்றது தான் ஷார்ப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கம்பெனி அப்படின்றது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருங்காட்டுக்கோட்டை அப்படின்ற பகுதியில் சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்கிலேருந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்குது. எந்த ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியை பற்றிய ப்ரொஃபைல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக் எக்ஸ்டீரியர் ப்ரொஃபைல்ஸை இன்ஜெக்ஷன் மோல்டிங் காம்பனன்ட்ஸை பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறாங்க அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே, இவங்க பாலித்தீனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, பாலி ப்ரொபோசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட், பாலிஸ்ட்ரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட், பிவிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட், இந்த மாதிரியான நிறைய ப்ராடக்ட்ஸை இன்ஃபினிட்டி ப்ராடக்ட்ஸை அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணுங்க. இந்த நிறுவனம் என்ன செக்டாரில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்காங்க. ஓகே, ஆட்டோமொபைல் செக்டாரில் ஒரு பாலிமர் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரை தயாரிக்கிறதுக்கு நிறைய பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்றது தேவையாக இருக்கும். அந்த பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமொபைல் செக்டாருக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க ஸ்பேர்ஸாக மேனுஃபேக்சரிங் பண்ணி அந்தந்த நிறுவனங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சொல்லணும். இது ஒரு பெர்மனன்ட் ஜாப். ஓகே, எனக்கு என்ன வேலை வாய்ப்பு இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எக்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ட்ரைனி ஆப்பரேட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க. உங்களை ட்ரைனியாக ஆன் ரோலில் ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஆனால் பெர்மனன்ட் பேசிஸில் தான் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஈவன் ஃப்ரெஷராக இருக்காங்க, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலையும் நாங்கள் அவங்களை ரெக்ரூட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்றதையுமே கூடுதலாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கல்வி தகுதியில் படிச்சிருந்தா என்ன ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டது ஒரு கோர் ஜாபுங்க. ஏன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே ஒரு டெக்னிக்கல் ப்ராக்டிக்கல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் போவோம். அப்போது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், செகண்ட் ப்ரியாரிட்டி அப்படின்றத ஐடிஐ கேண்டிடேட்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் ரிகார்டிங்கான ஒரு ஜாப் அப்படின்றதால பிஇ போன்ற கேண்டிடேட்ஸ் இதில் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இல்லைங்க. ஓகே, எனக்கு ஏதாவது வயது இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 18 to 25 வயசுக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படின்னா எஸ் எனக்கான வேலை வாய்ப்பு உண்டு. 25க்கு மேலே இருக்கேன்னா உங்களுக்கு ஓவர் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதை தான் நோட்டிஃபிகேஷன்லேயுமே கொடுத்துருக்காங்க. எனக்கான பதவி ட்ரைனியாக இருக்குமா பெர்மனண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு சூப்பரான ஆஃபர். மிஷின் ஆப்பரேட்டர் அப்படின்ற போஸ்ட்டை டேரெக்டாகவே ஒரு ஃப்ரெஷருக்கு கொடுக்கறதுக்கு தயாராகவும் இருக்காங்க. அப் டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு என்ன சம்பளம் கிடைக்கும் எல்லாம் ஓகே, எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. ₹15,000 சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது இதுன்னு பிடிச்சிட்டு கைக்கு ₹11,000 தான் வரும். ஆனால் இந்த கம்பெனி டேக் ஹோம் சேலரி, ஃபுட்டு, அகாமடேஷன், இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாமே போக உங்களுக்கு கிராஸ் சேலரி அப்படின்றது எல்லாமே போக நெட்டாகவே உங்கள் கையில் ₹15,000 அப்படின்றத ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுத்துட்றாங்க. அப்போ வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அது இது இந்த பிடிப்பு எல்லாமே போக ₹15,000 நீங்கள் வீட்டுக்கு அனுப்புறதுக்கான சம்பளமாக உங்கள் கையில் இருக்கும் அப்படின்றது ஒரு நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. 2 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு அதிகபட்சமாக என்ன சம்பளம் கொடுத்துருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹25,000 அப்படின்றத அந்த கம்பெனி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. நம்ம பண்ண வேண்டியது என்ன, நமக்கு பசிக்குது, நம்ம தான் சாப்பாடை தேடி போகணும் அப்படின்னும் போது நம்ம அந்த கம்பெனியோட ஹச்ஆரை காண்டாக்ட் பண்ணணும். அதன் மூலமாக வேலைக்கு இன்டர்வியூ அவங்க ஷெட்யூல் பண்ணுவாங்க. நேரில் போகணும், இன்டர்வியூவை நல்லபடியாக முடிக்கணுங்க. ஒன்றும் பெருசாலாம் கேட்டுற மாட்டாங்க. ஒரு ஐடிஐடியும் டிப்ளமோ படித்தவங்ககிட்டையும் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கான கேள்வியை கேட்க போகிறாங்க கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தான் அவங்க கேட்க போகிறாங்க. ஈவன் உங்களை ஃப்ரெஷராக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 10 வருஷம் ப்ரொஃபைலுக்கு உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே,
எனக்கு இதெல்லாம் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. நியர்பை பிளேசஸ்லேருந்து அந்த கம்பெனிக்கு நீங்கள் தங்கி போகிறீங்க அப்படின்னா. இல்லைங்க, நான் வெளியூர்லேருந்து வரேன், எனக்கு தங்குறடம் கொடுப்பாங்களா? எஸ். சாப்பாடு கொடுப்பாங்களா? எஸ். இந்த 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ நிறைய பேர் இதை பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஏதாவது ஸ்கில் செட் இருக்கா? கண்டிப்பாக ஒரு பெர்மனன்ட் மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கும்போது ஸ்கில் செட்ஸ் அப்படின்றது ரொம்ப மேண்டேட்டரியாக பார்ப்பாங்க. என்ன ஸ்கில் செட்? பேசிக்காக ஒரு மெக்கானிக்கல் விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும் கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்றதால உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சாலே போதும். ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருக்கணும். ஏன்னா இது ஒரு கோர் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற காரணத்தால் டீம் ஒர்க் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராங்கான கம்யூனிகேஷன் ஏதோ இங்கிலீஷில் பேசணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு வேலையை கொடுப்பாங்க, அது சம்மந்தமாக முடிச்சுட்டேன், இல்லை இந்த இஷ்யூவை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத கிளாரிட்டியாக சொல்லக்கூடிய தன்மை தான் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு இது, பெண்களுக்கான வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்றத நிறுவனம் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. 18லேருந்து 25 வயசு. அப்போ எந்த வருஷம் பாஸ்ட் அவுட்டாக இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. 25 வயசுக்குள்ளே நீங்கள் என்ன பாஸ்ட் அவுட்டாக இருந்தாலும் அந்த கம்பெனி உங்களை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. 0 to 2 இயர்ஸ் நீங்கள் இருந்தால், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் இன்டர்வியூக்கு போய்ட்டு இந்த இன்டர்வியூ நல்லபடியாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு உண்டு. அதுக்கு இந்த கம்பெனியோட ஹச்ஆரே டேரெக்டாக சொல்லிட்டாங்க, ஏன் நம்பரை கொடுங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறேன், அவங்களுக்கு நான் வழிகாட்டுதல் கொடுக்குறேன், இன்டர்வியூக்கு எங்கே வரணும்னு சொல்கிறேன், என்ன டாக்குமெண்ட்ஸோட நேரில் வரணுன்ற எல்லாத்தையுமே கிளாரிட்டியாக சொல்கிறேன். அப்படி காண்டாக்ட் பண்ணினா அவங்க எல்லா கிளாரிட்டியும் கொடுப்பாங்க. நேரில் போங்க, கரெக்டாக சொல்கிற டைமில் சொல்கிற டேட்டில் போங்க, ப்ராப்பராக அந்த இன்டர்வியூ முடிங்க. திருப்பி வரும்போது நீங்கள் வேலை வாய்ப்போட வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த வீடியோவை நேரம் எடுத்து பார்க்குற நீங்கள் ஒரு இன்டர்வியூ முடிச்சிங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பை பெறலாம். கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதையும் நான் வேண்டிக்கிறேன். வேலை வாய்ப்பு பசி தீரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட அந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் த பெஸ்ட்.